ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ளட்டர் அண்ட் ஃபயர் பேஸ். ஸோ இது ரெண்டையும் வச்சு எப்படி வந்து ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ கைஸ், சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைக் ஃப்ளட்டர் அண்ட் ஃபயர் பேஸ். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரெட் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா லைக் ஃப்ளட்டரோட சைன்இன் ஆத்தன்டிகேஷன்லாம் எப்படி பண்ணுறது, கூகுள் சைன்அப்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் டுட்டோரியல்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் அண்ட் ஃபயர் பேஸ் சீரீஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட் எபிசோடு. அண்ட் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபயர் பேஸ் வந்து நம்ம போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் நேம் என்ன கொடுக்குறேன்னா, ஃப்ளட்டர் க்ரெட். ஓகே, கண்டினியூ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட வேண்டியதான். ஸோ கண்டினியூ அண்ட் செலக்ட் அக்கௌண்ட்டில் டிஃபால்ட் அக்கௌண்ட் ஃபயர் பேஸு. ஸோ க்ரியேட் ப்ராஜெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இது க்ரியேட் ஆகும்போது நான் வந்து எமுலேட்டரை வந்து ரன் பண்ணிடுறேன். ஸோ டிவைஸ் மேனேஜர் அண்ட் ஓகே பிக்சல் 3. ஸோ எமுலேட்டர் வந்து அது வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஒன்ஸ் அட்டாச் பண்ணாக்கப்புறம் ஒர்க் ஆகுதா எப்படி என்னன்றது வந்து நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபயர் பேஸில். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃப்ளட்ரு வித் ஃபயர் பேஸ் வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணுற கோரில் யூஸ் பண்ணி. ஸோ என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட அந்த ஆண்ட்ராய்ட் ஃபைல்ஸ் லைக் ஸோ இதில் ஆண்ட்ராய்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த ஃபயர் பேஸோட அந்த ஐடி அந்த இதெல்லாமே கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசான் ஃபைல் இருக்கும். ஸோ அதெல்லாமே கொடுத்தீங்கன்னா இப்போ இதாகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆப் கொடுத்தேன்னா ஆண்ட்ராய்ட், iOS, வெப்பு, அப்புறம் வந்து யூனிட்டி, ஸோ ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பேசிக்காக ரெண்டு இது டைப்புன்னு சொன்னது நம்ம ஆண்ட்ராய்டு அண்ட் iOS யூஸ் பண்ணுறதுனால ஸோ டேரெக்டாக அந்த இடத்துல ஆண்ட்ராய்டு கொடுத்து லைக் இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுவோம். ஸோ பட் இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சில டைம்ஸ் வந்து எரர்ஸ் கூட பண்ணலாம். பட் இதை வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டருக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஃப்ளட்டர்னு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு எல்லா இதுவும் ஓகேவா, நம்ம இதில் என்னென்ன இருக்குது, ஆண்ட்ராய்டு இருக்குது, iOS இருக்குது அண்ட் மேக், லினக்ஸ், வெப். ஸோ இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்க்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளட்டரே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூலுமே இருக்குது. ஸோ பேக்கேஜ் வந்து பப் பேக்கேஜ் ஒன்று இருக்குது ஃப்ளட்டரில். ஸோ ஃப்ளட்டர் ஃபயர் பேஸ் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைடு கூட இருக்குது ஓகேவா. ஸோ இந்த கைடை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நியூ டேப். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்து இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஃப்ளட்ரு. ஸோ ஓகே, ஸோ இன்ஸ்டால் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளட்ரு சிஎல்ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள்கிட்ட வந்து ஃப்ளட்டர் சிஎல்ஐ வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கேன். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கைடு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம சிஸ்டம் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்பிஎம் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்பிஎம் இன்ஸ்டால் குளோபல் ஃபயர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்க ஆப்ஷன். ஸோ இந்த ஃபயர் பேஸ் டூல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த இதில் வந்து அந்த ஃபயர் பேஸோட கமாண்டை ரன் பண்ணுறதுக்கான எல்லா இதையுமே வந்து
நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா, இப்போ ரியாக்ட்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம நோட் ஜேஎஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்பிஎம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம பேக்கேஜஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து இது ஒரு பேக்கேஜ். ஸோ இது என்பிஎம் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேக்கேஜை ஆக்சஸ் பண்ணி நம்ம எல்லா ஃப்ளட்டரோட அந்த ஆத்தன்டிகேஷன் அண்ட் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பில்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கு, அத்தன்டிகேஷனு, எக்ஸ்டென்ஷன், டேட்டா பேஸு, அப்புறம் ரியல் டைம் டேட்டா பேஸு. ஸோ இதில் இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து நம்மளால் இந்த ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டில் ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறது. அண்ட் இதை வந்து டைரெக்டாக நீங்கள் என்னென்னா காப்பி பண்ணி உங்களோட டெர்மினலில் ரன் பண்ண வேண்டியதான். ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குளோபலாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா லைக் எல்லா டெர்மினல்லையும் லைக் அந்த குளோபல் அப்படின்ற டேர்ம் வந்து நம்மளால் எல்லா டெர்மினல்லையுமே வந்து கெட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. நான் அதனால் அதை கட் பண்ணிடுறேன். அண்ட் நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா டைரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பழைய இதுக்கு வந்துட வேண்டியதான். ஸோ பழைய இதில் வந்து ஃபயர்பேஸ் லாகின் அப்படின்னு சொல்லி கேட்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து என்னோடய ஃபயர்பேஸ் லாகின் பண்ண கிடையாது. ஸோ அதனால் நான் ஃபயர்பேஸ் லாகின் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இது டைரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் ஒரு லிங்க்கை ஜென்ரேட் பண்ணி நமக்கு ப்ரௌசரில் வந்து இது பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லாகின்ல இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து லாக் அவுட் பண்ணிடுறேன். ஸோ ஃபயர்பேஸ் லாக் அவுட். ஸோ இப்போ நான் வந்து திருப்பி வந்து லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் அவுட் ஆயிடுச்சு. நான் திருப்பி இப்போ லாகின் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ லாகின் அப்படின்னு கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்றத வந்து நான் இப்போ காட்டுறேன். ஸோ என்னென்னா நமக்கு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகி ஜெமினை ஃபயர்பேஸ் ஃபீச்சர்ஸ் எஸ் ஓகே எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு ஸோ எந்த ஃபயர்பேஸ் அக்கௌண்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஃபயர்பேஸ் அக்கௌண்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா லைக் அந்த கமாண்ட் லைனில் வந்து நமக்கு லாகின் ஆயிரும் ஃபயர்பேஸு. ஸோ அதனால் வந்து நம்ம கமாண்ட் லைன்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் டெர்மினலில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் CLI லாகின் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா லைக் இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டோட லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ எந்தெந்த ப்ராஜெக்ட் நமக்கு வந்து இப்போ லாகின் ஆகிருக்கா, அதாவது கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இதை ரன் பண்ணுறோம். ஸோ இது ஏன் ரன் பண்ணுறோம் அப்படின்னா லைக் ஒரு சில டைம்ஸ் வந்து எரர் வரும். ஸோ என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் லிஸ்ட்டு வந்து நமக்கு காட்டாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்துச்சு. ஸோ ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன் அந்த ஃப்ளட்டர்ன்ற மாதிரி ஃபயர்பேஸில். ஸோ அந்த ஃபயர்பேஸில் க்ரியேட் பண்ண எல்லா ப்ராஜெக்டோட லிஸ்ட்டுமே எனக்கு இங்கே வந்துச்சு. சம்டைம்ஸ் இந்த லிஸ்ட்டு வராது. ஸோ ஏன் அப்படின்னா லைக் நீங்கள் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ரியாக்டோ இல்லை வேறு ஏதாவது வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேவா? அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அது வந்து லிஸ்ட்டெல்லாம் காட்டாமல் இருக்கலாம். ஆர் நெக்ஸ்ட்டு இதெல்லாமே வந்து காட்டாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் நான் இப்போ பண்ண மாதிரி லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி லாகின் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலையா? ஸோ அந்த ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல வந்து ஃபயர்பேஸ் க்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த க்ரெட்டு அப்படின்றதோட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து லைக் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்கேஸ் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் போயிட்டு டைரெக்டாக ஆண்ட்ராய்டு ஆப்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரெக்டாக கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோன்றதுனால ஸோ இதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர்ஃபயரில்
Flutterfire தான். ஸோ ஓகே. ஸோ இந்த இதை அப்படியே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Flutterfire கான்ஃபிகர்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, லைக் நம்ம லிஸ்ட்டு வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆச்சு இல்லையா? ஸோ இந்த லிஸ்ட் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். எந்த ப்ராஜெக்ட்டோட நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும் நம்மளோட ஃப்ளட்டரை அப்படின்னு சொல்லி அது வந்து கேட்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எந்த ப்ராஜெக்ட் இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்து கூட கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ப்ராஜெக்ட்டை. பட் நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ளட்ரு க்ரெட்ன்னு சொல்லி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளட்ரு க்ரெட் அப்படின்றதையே கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், மேக், லினக்ஸுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால, ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து ஃபயர்பேஸ் என்ன பண்ணுன்னா ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், மேக்கு, வெப்பு, விண்டோஸ். ஸோ இந்த நான் 5 இதுக்கும் சப்போர்ட் ஆகும். லினக்ஸுக்கு மட்டும் இல்லை. இந்த 5 இதில் எது எதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபயர்பேஸை கனெக்ட் பண்ணணும், இன்கேஸ் நீங்கள் வந்து வெப்சைட் வந்து மாற்ற போகிறீங்க ஃப்யூச்சரில், இல்லைனா விண்டோஸ்க்கு அப்ளிகேஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, விண்டோஸ்க்கும் நீங்கள் வந்து ஃபயர்பேஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்றத பற்றி கேட்குது. ஸோ இதில் வந்து நான் ஆண்ட்ராய்டு அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துலையே கொடுத்துருப்பாங்க யூஸ் ஏரோஸ் கீ அண்டு ஸ்பேஸ் டு செலக்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து இதில் எல்லா இதுவுமே டிக் ஆகிருக்கு இல்லையா? ஸோ ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா டிக்கு வந்து கேன்சல் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து ஃபயர்பேஸோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இது வந்து கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆகும் ஃபயர்பேஸ்க்காக. ஸோ அந்த ஃபயர்பேஸ் ஃபைலில் தான் வந்து நமக்கான எல்லா அந்த கனெக்டிவிட்டிக்கான ஃபைல் எல்லாமே இருக்கும். விண்டோஸ், மேக், அப்புறம் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் இது எல்லாத்துக்குமே வந்து அந்த இடத்துல தான் நமக்கு ஃபைல் இருக்கும். ஸோ இது ஜென்ரேட் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஒன்றா நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் ஐஓஎஸ்ஸு. ஓகே. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் முடியறதுக்கு. ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்குமே வந்து இது கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பிளாட்ஃபார்முக்குமே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் எல்லா பிளாட்ஃபார்முக்கான ஐடி ஃபயர்பேஸ் ஐடியுமே வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் ஆப்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஃபைல் தான் வந்து நமக்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கான எல்லா அந்த ஏபிஐக்கு அந்த அத்தன்டேஷன், அந்த டொமைன், இது பக்கெட் எல்லாத்துக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இங்கே செட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக வெப்பு, ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ்ன்னு சொல்லி இருக்கும். அண்ட் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே ரெட் மார்க் காட்டுது. ஏன் அப்படின்னா லைக் இதுக்கான ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணல ஃபயர்பேஸ் கோர்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். பப்ஸ்பெக்கில் வந்து ஆட் பண்ண சொல்லுது ஃபயர்பேஸ் கோரை. ஸோ இதையும் நான் வந்து கொடுத்துட்றேன்.
அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இந்த ஒரு இதை ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ இதை வந்து மெயின் ஃபைலில் ஆட் பண்ண வேண்டியதான். லைக் இந்த ஃபயர்பேஸ் இது இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இதானதை நம்ம வந்து மெயின் ஃபைலில் ஆட் பண்ண வேண்டியதான். அண்ட் இப்போ அந்த எரருமே வந்து போயிடுச்சு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் அந்த விட்ஜெட் ஃப்ளட்டர் பைண்டிங்கை வந்து ஆட் பண்ண வேண்டியதான். ஓகே. ஸோ இதை வந்து வாய்ட் மெயினில் ஓகே. இங்கே ஏசிங்க்கு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கோடு வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம ஃபயர்பேஸ் ஃப்ளட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் இன்கேஸ் எரர் ஏதாவது வருதா அப்படின்றது. இது வந்து ரன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளட்டரோட ஃபயர்பேஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எரர் ஒன்று வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ப்ராஜெக்டோட கான்ஃபிகரேஷன் அந்த ஆண்ட்ராய்டோட என்டிகே ஃபைல் வந்து என்னென்னா 26.3 அந்த 111 இருக்குது. ஆனால் நமக்கு வந்து என்னன்னா இந்த 27.0 அப்படின்ற இது வந்து நமக்கு ரெக்வயர்டாக இருக்குது. இந்த ஃபயர்பேஸ் கோரை வந்து ரன் பண்ணுற அந்த ஃபயர்பேஸ் கோர்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து என்டிகே வெர்ஷன் இந்த வெர்ஷன் இருக்கணும்னு சொல்லி வருது. அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஆண்ட்ராய்டில் போயிட்டு ஆப்ஸில் build.gradle ஓகே இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், என்டிகே வெர்ஷன் வந்து ஃப்ளட்ரு என்டிகே வெர்ஷன் அப்படி சொல்லி வருது. லைக் இது இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா எதனாலனா இந்த ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுறப்ப எரர் வருது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா லைக் ஃப்ளட்ரு வந்து ஒரு வேர்ஷனை வந்து கொடுக்கும். ஸோ அந்த வேர்ஷனை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி தான் இங்கே வந்து பேசிக்காக வந்து கொடுக்குறது. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த என்டிகே வேர்ஷனை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். லைக் 27 பாயிண்ட் சம்திங் அந்த இதுக்கு. ஓகே. அண்ட் இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் எஸ்டிகே மேனேஜர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எஸ்டிகே டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அண்ட் இதில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த எரர் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்து இதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நான் வந்து இதை திருப்பி ரன் பண்ணுறேன். ஓகே. மினிமம் எஸ்டிகே கேட்குது. ஸோ மினிமம் எஸ்டிகேவையும் சேஞ்ச் பண்ணிடுவோம். 23 ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல பில்ட் ஆகிருச்சு. அண்டு நெக்ஸ்ட் வந்து ஆப் வந்து லான்ச் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கவுண்டர் அந்த இது ஸோ பேசிக்கா வந்து ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணவும் கவுண்டர் தானே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எரரும் இல்லாம நமக்கு வந்து இப்போ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ளட்டர் வந்து ஃபயர்பேஸோட கனெக்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோல வந்து ஃப்ளட்டர் அண்ட் ஃபயர்பேஸ் கனெக்ஷன் அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் சம்டைம்ஸ் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து பேக்கேஜ் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஒரு சில எரர்ஸ்லாம் வரும். லைக் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் கிராடில் வந்து யூஸ் பண்ணுறேன். கிராடில் வந்து 8.12 இன்கேஸ் நீங்கள் வந்து பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் சில சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பின்னாடி வந்து கிராடல் சப்போர்ட் எதாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதை அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃபயர் பேஸோட க்ரட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.